ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டர் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைட் குடுத்தான். ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஒரு நல்ல பையிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் சைட்வேஸு. இன்னைக்கு பையிங்க்கு வந்து மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கிங் தான். ஸோ பேங்கிங் இண்டெக்ஸ வந்து ஏத்தி விட்டுட்டு, எண்ட் ஆஃப் த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மத்தியானத்துக்கு மேல அடிச்சு கீழ இறக்குன்னு இறக்கிட்டானுங்க. ஸோ இப்போதைக்கும் டவுசன் அண்ட் நாஸ்டாக் அகைன் வந்து ஃப்ளாட்டரா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒண்ணு பாசிட்டிவ், ஒண்ணு நெகட்டிவ் அந்த மாரி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்ப அகைன் வந்து நாளைக்கும் ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அண்ட் வார் நியூஸ் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது, யுஎஸ் வந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இப்போதைக்கு உள்ள கரண்ட் லைவ் அப்டேட்டு. அண்ட் வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குற எல்லாத்துக்குமே வந்து டாக்ஸ் இம்போஸ் பண்ண போறதா ஒரு நியூஸஸும் அகைன் அந்த டாரிஃப் இஷ்யூஸ் வந்து அகைன் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு 24,175 ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம். ஸோ அதை டச் பண்ணிட்டு கீழே இறங்கியிருக்கான். ஸோ இப்போ அகைன் வந்து சப்போர்ட்டை நோக்கி தான் வரணும். ஸோ ஆஸ் யூஷுவல் ரூல் படி. ஸோ அப்படி பார்த்தா இப்போ வந்து 23,850 வரைக்கும் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு செல்லிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நிஃப்டியில். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த காலையில் ஒரு நல்ல பையிங் போயிட்டு திரும்ப க்ளோசிங் வந்து செல்லிங் தான். ஸோ நாளைக்கு அவனுக்கான சப்போர்ட் வந்து 57,300. இப்போ வந்து 750 க்ளோசிங் வச்சிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 450 பாயிண்ட்ஸ் பக்கம் இறங்க வேண்டி இருக்கு. அண்ட் நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ அதையும் நம்ம மீன் பண்ணணும். ஐடி செக்டார் வழக்கம் போல் நான் சொன்னல ஏற்றுனால அடுத்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ நேற்று இறக்கிட்டாங்க. இன்றைக்கும் லோயரில் தான் இருக்குது. ஸோ அது டிஃபால்ட் தான். அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பார்க்கும்போது ரிலையன்ஸ் வந்து ஸ்டில் அந்த இடத்துல தான் இருக்குது. பெரிய மூவ்மெண்ட் இல்லை. கேண்டில்ஸோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோஜி ஃபார்மேஷன் ஆகுது. அதாவது இன்டிசிசிவ் கேண்டில்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்மேஷனில் இருக்குது. பிரேக் அவுட் எதுவும் இல்லை. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த 815 812 பிரேக் பண்ணி மேலே வந்து 815 க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ அவனும் அந்த 812 அந்த சரௌண்டிங்லேயே இருக்கான். ஸோ இன்கேஸ் பேங்க் நிஃப்டி இறங்க ஆரம்பிக்குதுன்னா இவனும் இறங்க தான் செய்வான். கண்டிப்பாக 800 சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் பேங்க் நிஃப்டியோட லெவல். ஸோ இதுதான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்க நியூஸஸ். வார் நியூஸ் வந்து ஸ்டில் இன் அ லைஃப். ஸோ கண்டிப்பாக வந்து அது போயிட்டு தான் இருக்குது. ட்ரம்ப் வந்து திரும்ப அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கார் ஈரானை. ஸோ அது பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு வந்து முன்ன மாதிரி வந்து மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் ஆகலை அப்படிங்கிறது வந்து ஒரு குட் நியூஸ் தான். முன்னாடி வந்து வார் நியூஸ் வந்துச்சுனாலே மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் ஆகும். பட் இந்த வட்டம் வந்து மார்க்கெட் அதுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக ரியாக்ட் ஆகலை. ஸோ அது ஒரு குட் நியூஸ் தான். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.